நாகத்தை உற்று நோக்கிய 200 பேர். மொத்த ஊரை அலறவிட்ட 30 அடி மரம். அப்படி எதுக்காக இத்தனை பேரும் பயந்து போயிருக்காங்க? ராஜா எப்பவுமே அதிகாரத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒரு ராஜ நாகம் வந்திருக்கு. கிங் கோப்ரா அந்த காட்டு பகுதியில இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சும்மா மிரண்டு போயிருக்காங்க. மரண பீதியில எப்படா இந்த கிங் கோப்ராவை பிடிப்பீங்கன்னு பயத்தோட பாக்குறத புரிஞ்சுக்க முடியுது. ஊர் மக்கள் எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. பாம்பு பிடி வீரர்கள் மரத்துக்கு மேல ஏறினாலும் சரி, எந்த காட்டுக்குள்ள போனாலும் சரி, எப்படியாவது ராஜாவை நம்ம பத்திரமா கொண்டு போயிருந்தோம்னு சொல்லி ராஜ நாகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு கடும் முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பின்னர் பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு மரங்கள் கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு ஏதோ ஒரு வகையில எப்படியாவது இந்த ராஜநாகத்தை பிடிச்சிருந்துன்னு போராடுறாங்க. பின்னர் இந்த ராஜநாகம் படையெடுத்து நிற்கும் போது ஊர் மக்கள் எல்லாரும் சும்மா மிரண்டு போறத பார்க்க முடியுது. எல்லாரும் சும்மா தெரிச்சு ஓடுறாங்க. ஊர்ந்து போற வரைக்கும் தான் எல்லாருக்கும் பயம். சும்மா தலையை தூக்கி நிற்கும் போது எல்லாரும் தலை தெரிச்சு ஓடுறத பார்க்க முடியுது. இப்படி எல்லாருமே மிரண்டு போற டைம்ல பின்னாடி ஒரு அண்ணன் ரொம்ப சூப்பரா போஸ் கொடுத்து நிக்கிறாருப்பா. பலத்தியாஸ் மற்றும் மார்க்கோ போலோ அப்படின்னு அழைக்கப்படுற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிங் கோப்ராவை பிடிக்கக்கூடிய காணொலியை பதிவிட்டிருக்காங்க. இது எங்கேயோ கேரளா பகுதியில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுது. ஊர் மக்கள் எல்லாருமே கிங் கோப்ராவை பாம்பு பிடி வீரர்கள் லாவகமாக பிடிச்சி கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது தான் பெருமூச்சு விடுறாங்க. இந்த காணொலி இணையத்தில் செம்ம வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.